ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேரியபிள்ஸ் அண்டு டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸ்னால் என்னங்கிறது மட்டும் தான் பார்க்க போகிறோம், அதாவது பேசிக்ஸ் மட்டும் தான். இதில் ஒரு 3 டைப் இருக்குது. இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோ அப்கமிங்கில் வரும், அப்போ பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வேரியபிள் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம இது ஒரு கதையாக சொல்லணும்னா, இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு சுகர் இருக்குது அப்படின்னு வைங்க. ஓகேவா? இப்போ இந்த சுகரை நான் கொண்டு வந்து எதுலையாவது ஸ்டோர் பண்ணணும். எதில் ஸ்டோர் பண்ணுவோம்? ஏதாவது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ அந்த கண்டெய்னருக்கு பேர் வந்து சின்னு வச்சிடலாம். ஓகேவா? இப்போ இந்த கண்டெய்னர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கண்டெய்னர் என்ன டைப்புன்னு சொல்லணும். இது வந்து கிளாஸா அல்லது பிளாஸ்டிக்கா அல்லது ஸ்டீலா, இந்த மாதிரி நான் சொல்லணும். ஓகேவா? இப்போ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கிளாஸில் ஸ்டோர் பண்ணுறேன்னா கிளாஸ். இப்போ இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் என்னது வேரியபிள். ஓகேவா? இது வேல்யூ. ஓகேவா? இந்த வேல்யூ எதில் போய் ஸ்டோர் ஆகுது? சி அப்படிங்கிற கண்டெய்னரில் ஸ்டோர் ஆகுது. இந்த சி கண்டெய்னர் என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது வேரியபிள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிளாஸ் எதை டிட்டர்மின் பண்ணுதான்? இதுதான் சைஸையும் டிட்டர்மின் பண்ணும். ஓகேவா? எத்தனை பைட் அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுதான். இப்போ உதாரணத்துக்கு இன்டீஜர், இப்படி போக வேண்டாம், 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. இந்த 10 அப்படிங்கிற வேல்யூவை ஏ அப்படிங்கிற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இந்த ஏங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணதுக்கு பிறகு நான் என்ன பண்ணணும்? என்ன டேட்டா டைப்னு சொல்லணும். ஸோ அப்படி என்ன டேட்டா டைப்னு சொல்கிறோம்னா இன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இன்ட்டுக்குன்னு என்னது ஒரு பர்டிகுலர் சைஸ் இருக்கும், ரேஞ்ச் இருக்கும். ஸோ அந்த சைஸ் வரையும் நம்ம என்ன பண்ணலாம்? வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? அந்த அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும்? வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து வேரியபிள்ஸ். A variable is a container used to store data in memory. ஓகேவா? இப்போ இதுக்குரிய சிண்டெக்ஸ் எப்படின்னா, டேட்டா டைப் ஃபர்ஸ்ட் சொல்லிடணும், தென் வேரியபிளோட நேம் சொல்லணும், தென் என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை நீங்க கொடுக்கணும். இப்போ இந்த வேரியபிளோடைய நேம் வைக்கிறதுக்குன்னு சம் ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா? என்ன ரூல்னா, லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்பர்ஸ் உள்ள அலோவ் பண்ணலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்பராக இருக்கக்கூடாது. அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வேலிடு, இதுவும் வேலிட், இதுவும் வேலிட். அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கல, இதெல்லாம் வேலிடு. ஆனால் யூனிவர்சலாக ஜாவால என்ன பண்ணுவாங்கன்னா வேரியபிள் நேம கேமல் கேஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு கேமல் கேஸை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, வேரியபிள் நேம் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேவா? எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதான் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி நம்ம ஃபார்மெட் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, ஓகே ஸ்மால் லெட்டரில் இருக்குது, இவன் கேபிட்டல் லெட்டர் இருக்கான், இது வந்து வேரியபிள் அப்படிங்கிறத நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். இப்போ கிளாஸ் எப்படி ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டரோ அந்த மாதிரி. தென் எந்த மாதிரிலாம் நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியாதுன்னா, இந்த இடத்துல 1 அப்படின்னு போட முடியாது. ஓகேவா? வேரியபிள் வந்து should not start with number, நியூமரிக் வேல்யூ. ஓகேவா? அதே மாதிரி 2 பேர் சேர்ந்து வரப்ப இந்த இடத்துல ஸ்பேஸ் வரக்கூடாது. தென் ப்ரீடிஃபைன்டா உள்ள ஜாவாக்குன்னு கீவேர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அதில் எந்த கீவேர்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு கிளாஸ் அப்படிங்கிற கிளாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? வேரியபிளுக்கு நேமாக வைக்க முடியாது. ஓகேவா? ஸோ வேரியபிள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தென் ஸ்டோர் பண்ண அந்த டேட்டாவை ரீயூஸ் பண்ணிக்கலாம். தென் ஏதாவது கால்குலேஷன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமை நம்ம டைனமிக்காக வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படி நம்ம வேரியபிள்ஸில் கொடுக்கல அப்படின்னா, உதாரணத்துக்கு பாருங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லாம் 25. தென் இது கூட ஒரு 5 இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். அடுத்த தடவை ஒரு 5 இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதே ஒரு வேரியபிள் இருந்தால் ஏஜ்னு 25 ஸ்டோர் பண்ணியாச்சு. தென் இந்த ஏஜை கால் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டோம். தென் இதை கூட ஒரு 5 இன்க்ரிமெண்ட் பண்ணலாம், ஏஜ் ப்ளஸ் 5. இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாமா? ரீயூஸ் பண்ணிக்கலாம், கால்குலேஷன்ஸ் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராமை டைனமிக்காக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளவுதான் வேரியபிள்ஸ். இதில் போக நமக்கு என்ன இருக்குன்னா, வேரியபிளில் லோக்கல் வேரியபிள்னு ஒன்று இருக்கும். தென் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். தேர்ட் ஒன் ஸ்டேட்டிக் வேரியபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஐ திங்க் கொஞ்சம் லேட்டராக தான் வரும். ஓகேவா? இன்னும் ஒரு 4-5 வீடியோஸ் கழிச்சு தான் வரும். ஓகே, அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்ன டைப்னு வேணால் பார்த்துக்கோங்க. இதை வந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா டைப்ஸ். இப்போ இங்கே எப்படி என்ன இருந்துச்சு? கிளாஸ், பிளாஸ்டிக், ஸ்டீல், இந்த மாதிரி டேட்டா டைப்லாம் இருந்தால. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன மாதிரி டேட்டா டைப்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிமிட்டிவ்.
ஓகேவா? வேல்யூஸை டைரக்டா ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். வேல்யூஸை டைரக்டா ஸ்டோர் பண்றதுக்கு, விச் மீன்ஸ் இன்டிஜர் a ஈக்குவல் டு 10னா இந்த 10ங்கிற வேல்யூ டைரக்டா என்ன பண்ணுது, இந்த a எதை டைரக்டா ரெஃபர் பண்ணுதுன்னா இந்த 10 தான் ரெஃபர் பண்ணுது. ஓகேவா? இதுதான் வேல்யூஸ் ஸ்டோர்டு இன் டைரக்ட்னு சொல்றோம். இந்த ஏங்கிற வேரியபிள் டைரக்டா என்ன பண்றான், 10 தான் நமக்கு ரெஃபர் பண்றான். நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பிரிமிட்டிவ் பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கல. ஓகேவா? பிரிமிட்டிவ் பத்தி மட்டும் தான் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். நான் பிரிமிட்டிவ்னா என்னன்னா, இதை வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஜாவால இருக்கான். ஸ்ட்ரிங்ஸ் ஓகேவா கிடையாது, ஸ்ட்ரிங்னு ஒரு கிளாஸ் இருக்கான். ஓகேவா? இந்த கிளாஸை நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லலாம். அரேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அரேஸை வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்றோம்ல, யூசர் டிஃபைன்டு கிளாஸஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? யூசர் டிஃபைன்டு கிளாஸ், அது தென் இன்டர்ஃபேஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இது எல்லாமே நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். பிரிமிட்டிவ்க்கும் நான் பிரிமிட்டிவ்க்கும் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறது வேணா இந்த இடத்துல பாத்துக்க. பிரிமிட்டிவ்ல வேல்யூஸ் வந்து டைரக்டா ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா வேல்யூஸ் டைரக்டா ஸ்டோர் ஆகுது, ரெஃபரன்ஸ் தான் ஸ்டோர் ஆகும். உதாரணத்துக்கு நான் ஸ்ட்ரிங்கை வச்சு கிரியேட் பண்றேன்னு வைங்க. ஸ்ட்ரிங் நேம் சரத் அப்படின்னு இருக்குன்னா, இந்த நேம் அப்படிங்கிற வேரியபிள் டைரக்டா சரத் அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணல, அதோடைய ரெஃபரன்ஸ் மெமரி அட்ரஸை தான் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? மெமரி அட்ரஸ் தான் ஸ்டோர். அதே மாதிரி தான் அரேவும் நம்ம கிரியேட் பண்ற யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பும் அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ், இங்க வேல்யூ வந்து டைரக்டா ஸ்டோர் ஆயிருக்கும், இங்கே ரெஃபரன்ஸ் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ரெண்டாவது டிஃபரன்ஸ் என்னன்னா, இங்க நல் வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியாது. நல் வேல்யூ ஸ்டோர் பண்ணா எரர் அடிக்கும். இங்கே உங்களால நல் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டும் மேஜர் டிஃபரன்ஸ். ஓகே, இதை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது என்னன்னா, இந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கலெக்ஷன்ஸ்னு ஒன்று நம்ம கடைசியாக போவோம். ஓகேவா? அதுதான் கடைசியாக இருக்கும். அந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம டேட்டா டைப் சொல்லணும். டேட்டா டைப்பில் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கலெக்ஷனில் வரதெல்லாம் நமக்கு நல் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன பண்ணாது, நல் வேல்யூவை ஸ்டோர் பண்ணாது. எது? பிரிமிட்டிவ் டேட்டா டைப். ஸோ அங்கே எல்லாமே நான் பிரிமிட்டிவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது மூணும் தான் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் டைரக்டா வேல்யூ ஸ்டோர் பண்ணும், இங்கே நல் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? பிரிமிட்டிவ் வந்து டைரக்டா வேல்யூ ஸ்டோர் பண்ணும், நான் பிரிமிட்டிவ் வந்து ரெஃபரன்ஸ் தான் ஸ்டோர் பண்ணும். இங்கே நல் வேல்யூ ஹோல்ட் பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது, இங்கே நல் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் வரப்ப, லிங்க் லிஸ்ட், அரே லிஸ்ட்லாம் வரப்ப அங்கே வந்து நமக்கு நல் வேல்யூ ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். அதனால பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பை நம்ம டேட்டா டைப்பா டிக்ளேர் பண்ண முடியாது, நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பை தான் சொல்லணும். அங்கே என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இதை தியரியா வச்சுக்கோங்க. ஓகே, தென் இப்போ இந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல என்ன டைப்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நியூமரிக் இருக்கா, நான் நியூமரிக் இருக்கா. இப்போ நியூமரிக்னா இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட். இன்டீஜர்னா ஹோல் நம்பரா ஸ்டோர் பண்றது இன்டீஜர்னு சொல்லுவோம். ஃப்ளோட்டுங்கிறது டெசிமல் வேல்யூவை ஃப்ளோட்னு சொல்லுவோம். இப்போ இன்டீஜர்ல ஃபர்ஸ்ட் ஸ்மால் பார்த்தீங்கன்னா பைட்டு, ஷார்ட், இன்ட், லாங். ஓகே, டெசிமல் வேல்யூ டபுள், ஃப்ளோட். இதுல இந்த லாங் வேல்யூலாம் ஸ்டோர் பண்றப்ப அதோட சஃபிக்ஸ்ல எல் அப்படிங்கிறத நம்ம அந்த கேரக்டரை நம்ம இது பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? ஆர்எல்ஸ் நமக்கு வந்து அதை இன்டீஜரா கன்சிடர் பண்ணணும் கம்பைலர். அதே மாதிரி இங்கே ஃப்ளோட் வேல்யூ டிக்ளேர் பண்றப்ப கண்டிப்பா நீங்க எஃப் அப்படிங்கிறத சஃபிக்ஸ்ல கொடுக்கணும். இல்லைன்னா அதை பை டிஃபால்ட்டா கம்பைலர் என்ன பண்ணும், டபுளா கன்சிடர் பண்ணும். இதை வச்சு ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் வரும், நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகேவா? மெத்தட் ஓவர்லோடிங் பார்க்குறப்ப பார்க்கலாம். அதுக்காக தான் அதை சொல்லிட்டு இருக்கு. ஓகே, மொத்தம் 8 பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பைட்டு, அதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1 பைட். 1 பைட் வரையும் நீங்கள் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட், இதில் 2 பைட்ஸ் வரையும் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு, இதில் 4 பைட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா லாங், இதில் 8 பைட்ஸ். அதாவது 1 பைட்னா உங்களால் -128லேருந்து 127 வரையும் வேல்யூ என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்து +128 வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கு அடுத்த வீடியோ. ஓகேவா? இந்த பைட்டுன்னு டிக்ளேர் பண்ணி +128 ஸ்பெசிஃபை பண்ணோம்னா என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறதா நமக்கு அடுத்த வீடியோ. ஓகேவா? இப்போ இதோட ரேஞ்சை நமக்கு ஞாபகம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக தேவைப்படாது. இருந்தாலும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சைஸ் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். இந்த சைஸ்ல வந்து நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிச்சிக்கலாம். ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் இல்லை, ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 பவர், அதாவது 1 பைட் அப்படின்னு இருக்குல்ல, 1 பைட் அப்படிங்கிறது என்னது, 8 பிட்ஸ். ஓகேவா? 8 பிட்ஸ். இந்த 8 பிட்ஸ்ல இருந்து 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்ப எவ்வளவு, 7, 2.
அடுத்து ப்ளஸ் நம்பருக்கு 2 பவர் அதே தான் 1 இது பண்ணிட்டு இந்த இடத்துல -1 போட்டுக்கோங்க. அப்போ 2 பவர் 7ங்கிறது 128 2 2 பவர் 7க்கு அதே 128 வரும் -1. அப்போ 128 to 127. ஸோ இதே ஃபார்முலா தான். அதாவது ஃபார்முலாவாக நம்ம இதுக்கு சொன்னோம்னா -2 பவர் பிட்ஸ் -1 2 plus 2 பவர் பிட்ஸ் -1 இங்கே ஒரு -1. அப்போ இங்கே 2 பைட்ஸ்னா எத்தனை 16 பிட் இருக்கும். ஓகேவா? 16 பிட் இருந்தால் 2 பவர் 15 to 2 பவர் 15 -1. இதுதான் ஷார்ட்டுக்குரிய வேல்யூ. இவ்வளவு வேல்யூஸ் நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த ரேஞ்சுக்கு வேல்யூஸை நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அதே தான் 4 பைட்னா நமக்கு 32னா இந்த இடத்துல 31 வரும். ஓகேவா? அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இது வந்து ஹோல் நம்பருக்கு மட்டும் தான் நம்மளால இது பண்ண முடியும். தென் ஃப்ளோட் எது பண்ணும்? ஃப்ளோட்டுக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா +or-3.4லேருந்து 10 பவர் 38. ஓகேவா? 4 பைட்ஸுக்கு ஃப்ளோட் டிக்ளேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக எஃப் கொடுக்கணும். இல்லைன்னா கம்பைலர் வந்து அதை டபுளாக தான் கன்சிடர் பண்ணும். லாங் கொடுக்குறக்க கண்டிப்பாக எல். ஓகேவா? அது கேபிட்டல் எல் கொடுங்க அல்லது ஸ்மால் எல் கொடுங்க. தென் டபுள் கொடுக்குறப்ப பை டிஃபால்ட்டாக டெசிமல் வேல்யூ எல்லாத்தையும் ஜாவா கம்பைலர் என்ன பண்ணுவோம்னா டபுளாக தான் கன்சிடர் பண்ணும். இந்த டி வந்து ஆப்ஷனல் தான். கேர் வந்து 2 பைட்ஸ். ஓகேவா? ஏவை இன்டர்னலாக உங்களுக்கே தெரியும். கேபிட்டல் லெட்டர் ஏவை ஆஸ்கி வேல்யூஸில் 65 அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பான். பூலியன் பார்த்தீங்கன்னா ட்ரூ அண்டு ஃபால்ஸ் தான். ஓகேவா? இங்கே பிட்ஸ் கிடையாது. ஒன்று ட்ரூவாக இருக்கும் அல்லது ஃபால்ஸாக இருக்கும். இதனுடைய டிஃபால்ட்ஸ் வேல்யூலாம் பை டிஃபால்ட்டாக என்ன இருக்கும்னா இவன் தான் 0 0 0 0 ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 0.0 இதெல்லாம் டிஃபால்ட் வேல்யூ. இந்த டிஃபால்ட் வேல்யூ டேரெக்டாக பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேருந்து பிரிண்ட் பண்ண முடியும்னா அது இங்கே நான் 3 டைப் சொன்னேன் இல்லை? எங்கே சொன்னோம்? லோக்கல் வேரியபிளாக இருந்தால் பிரிண்ட் ஆகும். சாரி, லோக்கல் வேரியபிள் கிடையாது. இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக இருந்தால் பிரிண்ட் ஆகும். இன்ஸ்டன்ஸ் அண்டு ஸ்டேட்டிக் வேரியபிள். ஓகே, ஸ்டேட்டிக் வேரியபிளுக்கும் பிரிண்ட் ஆகும். லோக்கல் வேரியபிளுக்கு பிரிண்ட் ஆக மாட்டான். இதெல்லாம் நம்ம வந்து இங்கே பார்க்குறப்ப பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஞாபகத்துக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ட்ரிக்குரிய ஃபார்முலா தான் இப்போ நான் சொன்னது. எப்படி ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கணும்னு வேணுங்கிற நோட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் சொன்னோம் வேரியபிள்ஸ் ஆர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். டிஃபால்ட் வேல்யூஸ் அப்ளை ஒன்லி வென் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மெத்தடு கூட இருக்கிறதெல்லாம் சரி மெத்தடுக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். லோக்கல் வேரியபிள்ங்கிறது மெத்தடுக்குள்ளே இருக்கிறது. ஓகேவா? இங்கேயே சொல்லிட்டு நான் இருந்தாலும் நம்ம அங்கே கோடு டைப் பண்ணலாம். அதுபோக ஜாவா வந்து பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது அப்படின்னு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா இது பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் விச் மீன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்ப்ளீட்டாக ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் இது பண்ணணும், ரன் பண்ணிட்டு இருக்கணும். அதாவது ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் மொத்த ப்ராசஸர் நடக்கணும். இங்கே அப்படி கிடையாது. பிரிமிட்டிவ் டேட்டா டைப்லாம் ஆப்ஜெக்ட் கிடையாது. அது மாதிரி ஸ்டாட்டிக்னு ஒரு கீவேர்ட் இருக்கான்ல, அவனுக்கும் ஆப்ஜெக்ட்லாம் கிடையாது. ஸோ இந்த கேஸுக்கு ஆப்ஜெக்ட் இல்லாமலே என்ன பண்ணுறான்? ஒர்க் ஆகும். ஸோ அப்படி ஆப்ஜெக்ட் இல்லாமலே ஒர்க் ஆகிறதுனால என்ன சொல்கிறாங்க? ஜாவா இஸ் நாட் பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பிகாஸ் இட் சப்போர்ட்ஸ் primitive data types, static members. ஓகேவா? நான் primitive data இப்போ தான் சொன்னோம். ஸ்ட்ரிங்கு, அரே, கிளாஸு, இன்டர்ஃபேஸ், ஆப்ஜெக்ட். ஓகே, இது வந்து பை டிஃபால்ட்டாக ஜாவாவில் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த கிளாஸு இன்டர்ஃபேஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதை யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ்னு சொல்லிக்கலாம். டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டோம். சைஸ் வந்து இங்கே ஃபிக்ஸ்டு, இங்கே வெரி ஃபாஸ்டராக இருக்கும், ஸ்லோவராக. ஏன் ஸ்லோவராக இருக்குன்னா இது வந்து மெமரி தானே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு, அதாவது ரெஃபரன்ஸை தானே ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் போய் அந்த இடத்துல போய் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி எடுத்து வரலாம். அண்ட் ஆல்சோ கிளாஸில் நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம போக பார்க்கலாம். வேறு ஏதாவது விட்டுருக்கனா? ஓகே, இப்போ டேட்டா டைப்ஸுக்கு நம்ம ப்ரோக்ராம் மட்டும் டைப் பண்ணணும். ஓகே, ஏற்கனவே டைப் பண்ணதை எடுப்போமா? இது ஏற்கனவே டைப் பண்ணி இருக்கு, இதை பார்க்கலாம்னாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக டைப் பண்ணுறதுனாலும் டைப் பண்ணலாம். புதுசாகவே டைப் பண்ணலாமா? ஓகே. ஸோ ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன கீவேர்ட்? கிளாஸ். தென் கிளாஸுக்கு பேர் வைக்கலாம், டேட்டா டைப்ஸ் 2ன்னு வைக்கலாம். இதை சேவ் பண்ணி இந்த இதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா இதை தான் ஃபைல் நேமாக வைக்கணும்.
ஓகே, சேவ் பண்ணிடலாமா? சேவ் அஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. தென் எனக்கு மெயின் மெத்தட் வேணும். ஏற்கனவே 2 டைம்ஸ் சொல்லியாச்சு அந்த மெயின் மெத்தட் எப்படி நம்ம ஜாவாவில் வந்து பை டிஃபால்ட்டாக சிக்னேச்சர் எப்படி இருக்கணுங்கிறத இந்த தடவை டைரெக்டாக நான் வந்து மக்கப் பண்ணுற மாதிரி சொல்லிடலாம். ஓகேவா? இல்லைன்னா போர் அடிக்கும். பப்ளிக்ங்கிறது ஆக்சஸ் மாடிஃபையர். அடுத்துப்பா ஸ்டேட்டிக் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. இந்த மெத்தட் வந்து ஆப்ஜெக்ட் இல்லாமலே ரன் பண்ணணும். ஸோ ஸ்டேட்டிக். தென் வாய்டுங்கிறது ரிட்டன் டைப். தென் மெயின். தென் இந்த மெயினுக்குள்ள கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸை அசெப்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங் சிங்கிள் டைமென்ஷனல் அரே. தென் வேரியபிளோட நேம். இதுதான் ஜாவாவுடைய மெயின் மெத்தடுடைய சிக்னேச்சர். ஓகே, ஸோ நமக்கு என்னப்பா வேணும்? ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து பைட்டா. இப்போ பைட் மை பைட் ஈக்குவல் டு ஒரு 3 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கலாம். தென் இங்கே வந்து இந்த கோட்ஸுக்குள்ளலாம் கொடுக்கக்கூடாது. கேரக்டர் மட்டும்தான் நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கலாம். ஸ்ட்ரிங்கர் வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்கலாம். ஓகேவா? தென் ஸ்டார்ட் மை ஸ்டார்ட். இதில் வந்து ஒரு 5 அப்படிங்கிறத கொடுக்கலாம். தென் இன்ட் மை இன்ட். இதில் வந்து ஒரு 7 அப்படிங்கிறத கொடுக்கலாம். தென் லாங்கில் மை லாங்கில் 9 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இதுதான் நியூமெரிக் வேல்யூ. நான் நியூமெரிக் வேல்யூ இங்கே பாருங்கள், ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? லாங்க்கு நான் எல் கொடுக்கணும்னு சொன்னேன். இப்போ தான் எல் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது எல். ஸ்மால் எல் கொடுத்தாலும் ஓகே, கேபிட்டல் எல் கொடுத்தாலும் ஓகே. தென் நான் நியூமெரிக் வேல்யூக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது என்ன இருந்துச்சு? ஃப்ளோட்டு மை ஃப்ளோட் 1.2. இங்கே என்னன்னு கொடுக்கணும்? எஃப் கொடுக்கணும்னு சொன்னோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணணும். தென் டபுள் என்னப்பா கொடுக்கணும்? மை டபுள் 3.14. இந்த இடத்துல டி கொடுத்தாலும் கொடுக்கலாம், அல்லது கொடுக்காமலும் விடலாம். தென் நான் நியூமெரிக், சாரி இதுவும் முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் நியூமெரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேர் இருக்கா? கேர் மை கேர். இதில் வந்து சிங்கிள் கோர்ஸில் தான் கொடுக்கணும். ஓகே அப்படின்னு கொடுத்தாச்சு. தென் பூலியனா? பூலியன் மை பூலியன் சொல்லியாச்சு. இங்கே வந்து என்னப்பா கொடுக்கலாம்? ட்ரூன்னு கொடுக்கலாமா? ட்ரூ. தென் ஓகே, தென் இது எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன இது? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன். நம்ம ரெஃபரன்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து என்ன வேல்யூ வரும்? மை பைட்டா. ஸோ மை பைட். ஓகேவா? தென் இது கூட சேர்ந்து எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். கன்கேட் பண்ணும்போது மை பைட் அதை கால் பண்ணுறேன். ஓகேவா? மை பைட். ஸோ இந்த லைனை முடிக்கிறதுக்கு செமிகோலன் வேணும். பைத்தானில் மாதிரி செமிகோலன்லாம் வைக்காமல் இருந்தால் எரர் அடிக்கும். ஸோ இதையே நான் வந்து இங்கே டைப் பண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டைம் வந்து ரொம்ப போகும். சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ரன் பண்ணி பார்த்து எரர் வரப்போ சால்வ் பண்ணிக்கலாம். எது நடந்தாலும் நல்லது தான். பேர் ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்போம்.
ஓகே சரி ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சேவ் பண்ணிக்கோங்க. Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஃபைலை எங்கே சேவ் பண்ணியிருக்கோம்? ஜாவா ஒய்டிஆர் இந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணியிருக்கோம். டேட்டா டைப்ஸ் 2 ஓகே. இந்த இடத்துல சிஎம்டி அப்படின்னு இது பண்ணுங்க. தென் கமெண்ட் என்னது? ஜாவா சி ஃபைல் நேம் வந்து இது டாட் ஜாவா. எரர் வருதா? இல்லை எரர் வரல, கம்பைல் ஆகி முடிஞ்சிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ ஹியூமன் ரீடபிள் கோடை பைட் கோடை கன்வெர்ட் பண்ணிடுச்சு. பைட் கோடை கன்வெர்ட் ஆனால் என்ன அவுட்புட் இருக்கும்? டேட்டா டைப் 2 டாட் கிளாஸ் தான் இருக்குது. ஓகேவா? தென் ரன் பண்ணுறதுக்கு என்னப்பா கமெண்ட்? ஜாவா ஓகேவா டேட்டா டைப்ஸ் 2 ரன் பண்ணோம்னா வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட்டட். இதுதான் ஜாவாவில் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸுக்குரிய ஸ்டோரி. இதெல்லாம் சொல்லாமல் இருக்கேன்னா ஓகே. என்ன சொல்லாமல் இருக்கேன்னா அதான் அந்த 128 அதை மட்டும் சொல்லாமல் இருக்கு. அது வந்து அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பைட்டில் -129 கொடுத்தா என்ன ஆகும், அல்லது +128 கொடுத்தா என்ன ஆகும். இதே மாதிரி இங்கே இந்த 32769 கொடுத்தா என்ன ஆகும், இங்கே 68 கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இதை வந்து ஓவர்ஃப்ளோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி அடுத்த வீடியோவில் பார்க்க மாட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து என்ன பார்ப்போம்னா பைனரி கன்வர்ஷன் பார்ப்போம். அடுத்து 1's காம்ப்ளிமெண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் என்னன்னு பார்ப்போம். அது ஏன்னு சொல்லணும். அப்போ தான் வந்து இது புரியும். ஓகே ஓகே தேங்க்யூ. இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம மறுபடியும் பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.